ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இருளான இந்த உலகிலே நீர் கொடுத்துருக்கிற அடைக்கலமாய் நீர் கொடுத்துருக்கிற நல்ல சபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலையும் இந்த ஆராதனையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பக்தி விருத்தி அடையவும் உமக்குள்ளே ஊன்ற கட்டப்படவும் வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழுவதும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டு நடத்தும் மீட்பு இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் எண் 228, புது பாட்டு புக்கில் பாடல் எண் 227. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இதை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய்.
தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நாம் யாவரும் எழுந்து ஆண்டவரை துதித்தவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்யக்கூடவும். ஆராதனை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே வந்து ஆராதிப்பது இயேசு சொன்னதை போல், நான் என்னுடைய சகோதரோடு சேர்ந்து சபையிலே நான் உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன். பிதாவே, ஒரே குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து வந்து உம்மை நாங்கள் ஆராதிப்போம். எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடி வருகிறார்களோ, கூடி வருகின்ற ஒரு ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறதே. அல்லேலூயா. ஒரு லாக்டவுன் என்று சொல்வதோ, நாம் அந்த காணொளி மூலம் என்று சொல்லி பார்ப்பதோ என்பதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் எடுத்து விடுகிறது. அதுபோன்று ஒரு பகுதியிலிருந்து நாம் வெளியே இருக்க வேண்டும், நாம் கூடி வராதது போல் இருந்து விடக்கூடாது. ஒரு நாம் காணொலியிலே நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆராதித்தாலும் நம்முடைய இருதயமோ பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தவானோடு சேர்ந்து தான் நம்முடைய அளக்க முடியாத அன்பையும் அன்புடைய ஆழத்தையும் உயரத்தையும் நாம் அகலத்தையும் அளந்து விட முடியும். அவரோடு சேர்ந்து அளக்கிற, அவரோடு சேர்ந்து புகழ்கின்ற, ஆராதிக்கிற இந்த பங்கை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை விட்டு விலகுவதில்லை என்று அவர் கூறினாரே, நம்மோடு கூட எப்போதும் கூடவே இருக்கிறாரே, இம்மானுவேலாக இருக்கிறாரே, விட்டு பிரிந்து விடக்கூடாது. அவரையே நாம் பற்றி வாழ்கிறவில்லை, இடைவிடாது அவரை ஆராதிக்கிறவில்லை, எங்கும் தொழுதுகின்ற இந்த பாக்கியத்தை விடவில்லை கொண்ட ஜனமே பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியமற்ற ஜனமாய் நாம் நிற்கிறோமே, நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை மனமாற துதித்து சபையிலே வைத்திருக்கிறீரே ஐயா, நாங்கள் கூடி வருகின்ற சபையிலே தலைவராக இருந்த எங்களை தேவரீர் ஆராதனைக்கு உரிய மக்களாய் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வருக்கு ஸ்தோத்திரம், எங்களையும் சேர்த்து வைத்து ஆராதிக்கிறீரே, நன்றி நன்றி என்று அவரை நன்றியுள்ள இதயத்தோடு அவரை ஆராதிக்கவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கும் கடவும். பிரைஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. ஹல்லேலூயா காட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ஆல் குட்னஸ், த மர்சி, த கைண்ட்னஸ் ஆஃப் ஃபாதர். உமோடு நெருங்கியிருக்கும் வாழ்க்கைக்காய் நன்றி. இணைபிரியாத ஆண்டவரே, ஆண்டவரை எப்போதும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உங்களை விட்டு விலகாத இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு தங்கியிருக்கிறீரே, தலைவராக இருக்கிறீரே, மெய்ப்பராக இருக்கிறீரே, போதவராக இருக்கிறீரே, எங்களை ஆட்கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்கள் ஆட்கொண்ட தெய்வமே நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருந்து கர்த்தாவே பூமியை புகச்சக்கிறதை ஆளுகை செய்கின்ற கர்த்தர் சபையை ஆளுகை செய்து எங்களை விசாரிக்கிறீர். அல்லேலூயா. சபை ஆண்டவரை பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்ளாத சபையை நிலைநிறுத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய துதி நிறைந்த சபையாய், ஸ்தோத்திரம் நிறைந்த சபையாய், முறுமுறுப்பில்லாத, குறைச்சொல் இல்லாத சபையாய், உம்மை நோக்கி பார்க்கிற சபையாய், அன்பிலும் ஐக்கியத்திலும் நல்ல குடும்பமாய் இணைக்கப்பட்ட சபையாய், தலையாய கிறிஸ்துவோடு இணைந்த சபையாய் வைத்திருக்கிற தெய்வருக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களோடு அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். எங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கிறே, எங்களை இளைய சகோதரர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் எங்களோடு கூட இருந்து ஆராதிப்பிற்கு வந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம்
அருளும் நலமும் மாய் விளங்கும் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியாய் நிலைத்திருப்பேன். தெய்வப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. தெய்வப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. ஆயிர கண்ணும் என் பாத்திரம் அருளும் நலமும் வாய் நிலங்கும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் வாய் விளங்கும் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. அல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் நம்மை அவருடைய மந்தைக்குள் வைத்திருக்கிற மேய்ப்பராய் நம்மளுடைய மந்தையின் ஆடுகளும் மேய்ச்சலின் ஆடுகளும் சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய சொந்த குடும்பமாய் மேய்ச்சலின் ஆடுகளாய் நல்ல மேய்ப்பரை கொண்டவராய் அவரோடு கூட தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆயுள் முழுவதும் நம்மோடு அவரோடு தங்கி அவர் நம்மோடு வாசம் செய்கிறாரே, அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறாரே. எப்போதும் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த நிழலாய் தந்திருக்கிற இந்த சபைக்கு நன்றி. சபையிலே பரலோகத்தை என்னுடைய சாயலாய் பரலோகத்துடைய நம்முடைய வாசஸ்தலமாய் அவர் காண்பிக்கிற இந்த சபைக்காய் இங்கே நம்ம எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய மனதார விரும்பி தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் வைத்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. காட் தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம விட்டு விலகாத நல்ல ஆண்டவன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கூடவே இருந்து போதிக்கிற நல்ல கர்த்தர், அவரோடு தங்கியிருக்கிற வாழ்க்கையிலிருந்து விலகாது எப்போதும் நம்மை போதித்து இதுவே வழியென்று சொல்லியென்று நல்ல ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ. கர்த்தரிலே நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து தேவனுடைய பங்கை ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலத்தை உம்மோடு தங்கியிருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆயுள் முழுவதும் தங்கியிருக்கிற வாசஸ்தலத்திற்காய் உம்முடைய வீட்டிற்காய் உம்முடைய ஸ்தலத்திற்காய் நன்றி என்று கூறி அவரை மையப்படுத்தி அவரை சோதரித்து நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யக்கிடுவோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. முழுமையும் கிறிஸ்துவை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கை எத்தனை ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவன் நம்மளே விரும்புகிறார். அனைத்தும் கிறிஸ்தவாக இருப்பது அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறான். இயேசு சொன்னதை போல் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்பதைப் போலவே நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அது ஏனென்றால் அனைத்தும் கிறிஸ்துவே என்று மாறும் பொழுது என்னுடைய முழுமையும் அர்ப்பணம் செய்து வாழ்கிறோம். என் முழு தன்மைகளும் ஆவல்களும் என்னுடைய சிந்தைகளும் என்னுடைய நடக்கைகளும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் கிறிஸ்துவாகவே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு அர்ப்பணத்தோடு தான் நாம் இந்த கொரசை இந்த பல்லவியை நாம் பாட வேண்டும். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பரலோக பிதாவே, முழுமையும் உமக்கே அர்ப்பணிக்கிற
ஓ கர்த்தாவே, அர்ப்பணம் செய்கிற இந்த வாழ்க்கையை எங்கள் தந்தீரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் அர்ப்பணம் செய்தாலும் அதிலே நாங்கள் புதுமையாக காண்கிறோம். மீண்டுமாய் இந்த நாளிலும் புதிய விதமாய் இப்பொழுதும் ஆண்டவரே ஃப்ரெஷ்ஷாய் புதிதாய் அர்ப்பணம் செய்து ஆராதனை செய்கிறோம், தொழுகிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே இந்த வேளையிலே முழுமையாய் ஃப்ரெஷ்ஷாய் புதிதாய் இன்று தான் அர்ப்பணிக்கிறதை போல மீண்டும் எங்கள் அர்ப்பணத்தை புதுப்பித்து சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டு கொள்வீராங்க, முழுமையும் ஆண்டு கொள்வீராங்க. உங்களுடைய நாமத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் மகிமைப்படுகிறாங்க. எல்லாம் கிறிஸ்துவாகவே இருக்க கிருபை செய்கிறாங்க. கிறிஸ்துவ நாமம் ஒன்றை உயர்ந்திருப்பதாக, உடைய மகிமை ஒன்றை பெரிதாக இருப்பதாக, உடைய மகிமை என்னுடைய ஆண்டுடைய மகிமை அடைவதற்குரிய பங்கை தவிர யாதொன்றும் இராதபடி, உடைய மகிமை குறைச்சல் யாதொன்றும் ஏற்பட்டு விடாதபடி கிருபை செய்கிறாங்க. அவையானவரை எங்களை ஆண்டு கொள்கிறாங்க, சபை ஆண்டு கொள்கிறாங்க. தொடர்ந்து மையப்படுத்தும் ஆசீர்வதித்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தயவுசு உட்காருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10 அந்த 39ஆம் வசனம். இயேசுபிரான் 38ஆம் வசனத்திலே அவர் பிரயாணமாய் போகையில் அந்த பெத்தானியா அந்த கிராமத்திற்கு உள்ளே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்டு ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவரை தன் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள். தட்ஸ் குட். அப்படித்தான் நம்முடைய ஜீவியத்தில் அநேகர் அவரை நாம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டதை போல் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அங்கே ஒரு பூர்ணமான அவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் முழுவதுமே ஒரு செம்மையான பாதையில் நடப்பதில்லை. அதை குறித்த ஒரு சிறிய விளக்கம்தான் கீழே உள்ள சில நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதுபோல் நமக்கு நடந்துவிடக்கூடாது. நாம் சொல்லலாம், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே நானும் அவரை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று ஏற்றுக்கொண்ட நல்லது தான். ஆனால் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற சில தாறுமாறுகளைத்தான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு காட்டுகிறது. ஏற்றுக்கொண்ட அந்த மார்த்தாள் அவளுடைய கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தது என்பதை கீழே உள்ள காரியத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பதிலாக அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி ஒருத்தி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே அவளும் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவளும் இருக்கிறாள். அவளும் அவரை ஏற்றுக்கொண்டவள் தான். அவளும் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள் என்று சொல்லும்போது முதலில் உட்கார்ந்தது அந்த மரியாள் தான், அந்த மார்த்தாள் உட்கார்ந்திருந்தால் ஆகியால் தான் ஆங்கிலத்திலே சி ஆல்சோ என்று இருக்கிறது. அவள் என்று தமிழ் போட்டிருக்கிறது. அதை அவளும் என்று மரியாளை சொல்ல வேண்டும். அவளும் ஜாயின் பண்ணி கொள்கிறாள், சேர்ந்து உட்காருகிறாள். அதுபோன்ற ஒரு அவருடைய பாதத்தண்டையிலே உட்காருவது என்று கூறுவது, அதை அமர்ந்திருப்பது என்று கூறுவது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்று சங்கீதக்காரன் சொல்கின்றதை போல் அமர்ந்திருக்கிற ஒரு ஜீவியம், அந்த அற்புதம், அது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதியாக அங்கே எழுதுகிறது. அது ஏனென்றால் if you find the feet of Jesus, இயேசுனுடைய பாதத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் you must quieten your soul. உங்கள் ஆத்மாவை அமர செய்ய வேண்டும். நம் 131 சங்கீதத்தில் வாசிக்கிறதை போல் நான் என் ஆத்மாவை அமரச் செய்தேன் என்று சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அதுபோல் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் என்னோடு தங்கியிருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு காற்றும் பெருங்கடலும் அப்படி ஒரு வீசிய அந்த கடல், அந்த காட்சியின் மத்தியிலே ஆண்டவர் விரும்பினது என்னவென்று சொன்னால், பிரச்சனை என்று சொல்கின்ற கவலையை தான் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய கவலை என்று சொல்வதை இயேசுவிடத்தில் வந்து எப்படி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணினார்கள்? நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம், உங்கள் கவலை இல்லை என்று அவர்கள் கேட்பதை போல் அவர்கள் கேட்டபொழுது இயேசுவை
அமர்ந்திருந்தார். அவர் அந்த படகின் அடித்தட்டிலே ரெஸ்ட் இளைப்பாரி இருந்தார். ஒரு படகிலே தண்ணீர் மூழ்கக்கூடிய அளவிற்கு அங்கே தண்ணீர் வந்து விட்டது. மூழ்கின்ற ஒரு நிலை வந்ததை போல் இருக்கக்கூடிய குழப்பத்தின் மத்தியிலுமே கூட தூங்கிக் கொண்டிருந்தார் என்பதை விட அதனுடைய பொருள் என்னவென்றால் ஹி வாஸ் அட் ரெஸ்ட், பூர்ண இளைப்பாறுதலோடு அவர் இருந்தார் என்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் இந்த பங்கை அடைய வேண்டும். அது என்ன பங்கு என்றால் இயேசுவின் பாதத்தண்டிலே அமருகிற பங்கு. அவருடைய பாதத்தில் அமர வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், God will speak only in the quietness of the soul. உங்களுடைய ஆத்மாவுடைய அமைதியில் தான் பேசுவார். நீதியின் வசனமானது, யாக்கோபு எழுதுகிற அந்த பகுதியிலே நீதியின் வசனமானது அது சமாதானத்தில் விதைக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வசனம் என்று சொல்வது விதை. அந்த வசனத்தை கர்த்தர் எப்பொழுது தருவார் என்று சொன்னால், சமாதானமாக இருக்கிற இடத்தில் தான் தருவார். ஒரு விவசாயி பெரும் காற்றும் பெரும் மழையும் வீசி கொண்டிருக்கும் பொழுது, பெரிய பெரிய சூறாவளி வீட்டு வீசி கொண்டிருக்கும் பொழுது, எந்த ஒரு விவசாயியும் தன்னுடைய விதையை கொண்டு போய் அங்கே விதைக்க மாட்டான். ஏனென்றால் காற்று அதை பறித்து கொண்டு போய்விடும். ஆகவே என்ன வேண்டும் அங்கே அவன் விதைப்பதற்கு? தெய்வன் நம்முடைய வார்த்தையை தர வேண்டும் என்றால் குவைட்னஸ் ஆஃப் த சோல், ஆத்மாவிலே அமைதி இருக்க வேண்டும், அமர செய்து இருக்க வேண்டும். அமர்ந்து என்று சொல்லும் பொழுது அவள் அமரவில்லை, ஆனால் இப்பொழுது அமர்ந்தாள். அதுபோலவே நம்முடைய இருதயத்தில் எழும்புகின்ற எத்தனையோ நம்முடைய கவலைகள், எத்தனையோ அலைகள், எத்தனையோ எண்ணங்கள், பல்வேறு விதமான நம்முடைய கவலைகள், சிந்தைகள் நம்மை தாக்குகின்ற பெரும் காற்றைப் போல் வீசுகின்ற அந்த அலைகள், நாளை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த சிந்தைகள், தேசத்தில் நடக்கின்ற சேதங்கள், இந்த கொரோனா போன்று இருக்கக்கூடிய காலங்கள், இது நமக்கு வந்துவிடுமோ என்பது போன்ற அச்சங்கள், இப்படியெல்லாம் வீசுகின்ற அந்த கொடும் இந்த புயலின் மத்தியிலே we must learn, ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் quieten my soul, என் ஆத்மாவை அமரச் செய்ய வேண்டும். இயேசு அப்படித்தான். பிரச்சனைக்கு அவர் வரவில்லை. அவர் ஒன்றும் பிரச்சனைக்கு அவர் முன்னால் வந்து நிற்கவில்லை. எங்கே காற்று கடல் இந்த வந்துவிட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. தன்னுடைய சீசர்களை பார்த்தான். அவர் சொன்னார், ஏன் பயந்தீர்கள் என்று அவரை அதட்டினார் என்று இருக்கிறது. அதே போல் தான் பின்பு அவர் போய் காற்றையும் கடலையும் அதட்ட சென்றார். அவர் அதட்டித்தான் அமர செய்தார். தட்ஸ் ரைட். ஆனால் அவருடைய அக்கறையோ காற்றும் கடலும் அல்ல, நீங்களும் நானும் தான் அந்த அக்கறை. ஏன் உங்கள் உள்ளத்தில் இப்படி கவலை உண்டானது? ஏன் இப்படி ஒரு கலக்கம் உண்டானது? நாளை குறித்த கவலை அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலை, நடக்குமோ என்ற ஒரு பீதி, ஒரு அச்சம், உங்கள் பொருளாதார நிலையை குறித்த கவலை, உங்களுடைய பிஸ்னஸை குறித்த கவலை, உங்களுடைய எத்தனையோ ஊழியங்களை குறித்த கவலை என்ன வர வேண்டும்? சொல்லனா அனுபவங்களுக்குள் நான் கடந்து வந்த இந்த நாட்களிலே ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு சூழலின் மத்தியிலே காற்றும் புயலும் வீசின என் வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நான் போகும்பொழுதெல்லாம் there is some storm there, ஒரு புயல் இருக்கும். some storm, whatever it is, ஏதாவது ஒரு ரூபத்திலே அது வந்து வீசும். அது போன்ற நேரத்தில் நான் முதலாவது செய்வதெல்லாம் ஐ quieten my soul, என் ஆத்மாவை அதட்டி, ஏன் பயந்தாய்? ஏன் இப்படி உனக்குள் இப்படி ஒரு கலக்கம்? ஏன் அவிசுவாசம்? ஏன் இப்படி பீதி அடைந்தாய் என்றெல்லாம் கூறி அவையெல்லாம் அடக்கி என்னை நானே அமர செய்து என் ஆத்மாவை அமர செய்கிறேனே. தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான ஒரு காரியம் இது. நீங்கள் செய்வதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இன்னும் ஒரு அபியாசம் போய் எடுத்துவிட்டு வர வேண்டும் அவசியம் இல்லை. நீ உட்கார்ந்துருக்கிற ஜெப நிலையிலேயே அதை செய்துவிட முடியும். quieten my soul, என் ஆத்மாவை அமரச் செய்தது. பிலிப்பில் அவர் கூறுவார், ஜெபம் என்று ஒன்று வேண்டுமென்றால் உடனே முழங்கால் படியிட்டு உங்களுடைய இருதயத்திலே புயல் வீசி கொண்டிருக்கிறதையெல்லாம் வைத்துக்கொண்டு எதையாவது புலம்பிக் கொண்டு எதையாவது பேசிக்கொண்டு ஆண்டவர் அது இது என்று நம்ம சொல்லிக் கொண்டு இருப்பதை ஆண்டவர் கேட்கவே மாட்டார்.
நிச்சயம் கேட்க மாட்டார். ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் என்ன தகுதி என்று இருக்கிறது தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. எவ்வளவு கவலைப்படாமல்? தட் மீன்ஸ் அந்த பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். நீங்களோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். தட் மீன்ஸ் ஒன்றுமே விண்ணப்பம் செய்வதற்கு இல்லை என்பதல்ல. விண்ணப்பம் செய்வதற்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பம் என்று ஒன்று இருக்கிறது, அடுத்தது வரை வரத்தான் செய்கிறது. ஆனால் கவலை என்று வருகிறதே, அதையெல்லாம் அடக்க வேண்டும். எவ்வளோ அடக்க வேண்டும்? த லாஸ்ட் கவலை, கடைசியாக உள்ள கவலை வரைக்கும். த லாஸ்ட் ஒரிஸ், இந்த கடைசி உள்ள அந்த ஆன்சைட்டி பதஷ்டம் வரைக்கும் அடக்க வேண்டும். விட்டு வைக்கக்கூடாது. ஒரு வீட்டிலே 25 பாம்பு இருந்தால் 24 பாம்பை கொன்று விட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் போதுமா? ஜஸ்ட் ஒரே ஒரு பாம்பு தான் என்று நீங்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியுமா? என்ன செய்வீர்கள்? ஒரு பாம்பு கூட இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் நீங்கள் அதை அடித்து போடுவதைப் போலவே, நாட் ஈவன் சிங்கிள் ஒரி, ஒரு கவலை கூட இருந்து விடக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? அமரச் செய்ய வேண்டும். அதெல்லாம் அடக்க வேண்டும், அதட்ட வேண்டும். சாரி லோ, நான் வருந்துகிறேன். ஏன் இப்படி எனக்கு கவலை ஏற்பட்டது? நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீரே, பின்பு ஏன் எனக்கு யாரோ சிலர் எனக்கு விரோதம் வருகிறார்கள் என்பதற்காக நான் கலக்க கொள்ள வேண்டும்? ஐ எம் ஸோ சாரி. நான் அடக்குகிறேன். நாளைக்கு எனக்கு பிழைப்பிற்குரிய காரியம் இல்லையே என்ற எண்ணம் வந்து என்னை ஏன் தாக்க வேண்டும்? நீ தான் சொல்லியிருக்கிறதே, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும் என்று கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னீரே. பரமண்டலுக்கு பிதாவை என்று கேட்க சொன்னீரே. உலகத்துடைய அப்பாவோட, பொல்லாத அப்பாவோட கேட்டால் தந்து விடுவார். பரமண்டலுக்கு பிதாவை நாளைக்கு எனக்கு தரமாட்டீரா? கண்டிப்பாக தருவீர் அல்லவோ? ஏன் நாளை குறித்து எனக்கு கவலை வந்தது? உணவை குறித்து, உடையை குறித்து ஏன் கவலை வந்தது? ஐ எம் ஸோ சாரி. அதை அடக்க வேண்டும். அல்லது யாரோ ஒரு நிந்தைகளையும் அவமானங்களையும் கொண்டு வந்து குவிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை குறித்து நான் ஏன் சஞ்சலம் அடைந்தேன்? நீ எழுதியிருக்கிற அளவோ 118வது சங்கீதத்திலே அவரோ புறக்கணிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து பாடின அந்த பாடலை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்ட கல். நீங்கள் தள்ளப்படும் பொழுது அவர் ஒரு பாடலை பாடினார் என்று எழுதியிருக்கிறது. என்ன பாடல்? This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. அப்படி நாளையதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் என்னை ஆதரிக்கிற கர்த்தர் என்னை அவர் மூளைக்கல்லாய் மாற்றுவார். எடுத்து வந்து மூளைக்கல்லாய் மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறதை நான் ஏன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் போய் சஞ்சலம் அடைந்திருக்க வேண்டும்? This is the day to rejoice. நான் களி கூறுகிற நான் நேரம் அல்லவோ? இது எனக்கு போதித்திருக்கிற அல்லவோ? நான் ஏன் இதை நான் இப்பொழுது கலங்கினேன்? எத்தனையோ நிந்தைகளை நான் கடந்து வந்து நான் என்னை கைவிடாது காத்தவரை இந்த புது ஒரு நிந்தை அல்லது அவமானம் என்று வரும்பொழுது நான் கலங்க வேண்டுமா? திஸ் இஸ் த டே. இந்த நாளில் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், என்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார் என்று நம்ம மகிழ்ந்து களி கூறுவதற்கு விட்டுவிட்டேனே என்றதை அவன் அதை அமரச் செய்வான். தன்னுடைய எதிர்காலத்தையோ தன் பொருளாதாரத்தையோ தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு சந்ததியின் மத்தியிலேயோ ஏதாயிலும் ஒரு சொந்த குடும்பத்தாரோ, மரியாளை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறது. மரியாள் இயேசுனுடைய தாயாக இருந்தவள், இயேசு சொன்ன வார்த்தையிலே அவள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சொந்த சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. தி மிஸ் அண்டர்ஸ்டூட், அவர் தவறாய் புரிந்து கொண்டார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அவருக்கு அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், அவர் கொஞ்சம் பைத்தியம் என்று கூட சொல்லிவிட்டார்கள், இன்சைன் என்று சொல்லி வைத்து விட்டார்கள். புத்தி பிறண்டு இருக்கிறார், ஆகையால் தான் இவர் சாப்பிடாமல் கூட இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், சாப்பாட்டை கூட கவனிக்கவில்லை, கொஞ்சம் புத்தி பிறண்டு விட்டதோ என்றெல்லாம் அவரை எண்ணினார்கள், எள்ளி நகையாடினார்கள். புகழ் தேட வந்தவரோ அப்படியானால் அங்கே போய் புகழ் தேடுவேன் என்று கேட்டபொழுது புகழ் தேட வரவில்லை, நான் ஊழியம் செய்ய வேண்டும், அதை செய்வேன், ஆனால் உங்கள் வேலை எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர். இதுபோன்று புறக்கணித்து அவரை நகைத்து எள்ளி நகையாடின தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே, புரிந்து கொள்ளாத தன் தாயின் மத்தியிலுமே கூட. அல்லேலூயா. ஜீசஸ், இயேசு ஒருபோதும் மனம் கலங்கவில்லை.
அவர் பிதாவுடைய அந்த அடிச்சுவட்டிலே அவர் காட்டின் அடிச்சுவட்டிலே அவர் நடந்து வந்தார். ஆகவே என்ன விதமாக இருந்தால் என்ன, யாரோ புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தால்தான் என்ன, தட்ஸ் ஓகே. அதை அவர் அந்த கவலையை வைத்து கொள்ளவில்லை. லெட் இட் பாஸ், அதை போகட்டும் என்றது விட்டுவிட்டு ஸ்தோத்திரத்தோடையே கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். மேக் இட் நோன் டு காட், தேவன் தெரியப்படுத்தி விட்டு அவர் போவதற்குரிய ஒரே தகுதி என்னவென்றால், அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஸ்தோத்திரத்தோடையே சொல்ல வேண்டும் என்றால், கவலை உள்ளவன் ஸ்தோத்திரத்தோடையே ஜெபத்தை ஏறெடுக்க மாட்டான். எங்கே ஸ்தோத்திரம் உண்டாகும், விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். அவன் பதஷ்டம் அடைகிறவன் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவான்? அவன் கண்ணீரோடே ஜெபிப்பதை போல் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அதே கண்ணீரை தான் ஒரு வாரமாக சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதே கண்ணீரை தான் இன்னும் அடித்து கொண்டிருக்கிறான். அதிலே விசுவாசம் இருந்ததாம் இல்லை. தொடர்ந்து அதே கண்ணீர், அதே கண்ணீர், அதே கண்ணீர், அதே புலம்பல் என்று அவன் வாழ்கிறான். ஆனால் இவனும் he derived faith, விசுவாசத்தை உடையவனாய் வந்து he give thanks to God, தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரிடத்திலே நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னவென்றால், அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தட் மீன்ஸ் யாதொன்றும் என்னை கை கொடுப்பதில்லை, இது ஒருவரே என் தேவன். பணம் என் தேவன் அல்ல, என்னுடைய ஆஸ்தி தேவன் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் தேவன் அல்ல, என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு தேவன் அல்ல, என்னுடைய யாதொன்றும் எனக்கு தேவன் இல்லை. கர்த்தாவே நீரே என் தேவன் என்று அமர்ந்திருக்கிறவன் தான் கண்டுபிடிப்பான். யூ ஆர் மை காட் என்று அவன் சொல்லுவான். உனது அந்த அந்த சங்கீதம் 91 வாசிக்கிறதை போல் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான், என் கண்மலை, என் கோட்டை, என் அரண், என் துர்கம், நான் நம்பியிருக்கிறவர் என்று கூறிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ என் தேவன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. யூ ஆர் மை காட். என்ன நடந்தாலும் நீ ஒருவரே எனக்கு தேவன், யாதொன்றும் நான் சார்ந்து வாழவில்லை, நீ ஒருவரே தேவன், வேறு ஒன்றையும் நான் தேவனாக வைத்திருக்கவில்லை, மனுஷனை நான் தேவனாக வைத்திருக்கவில்லை. யாதொருவரும் எனக்கு நிரந்தரமான ஆதரவு என்றும் இல்லை. உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, நீ ஒருவர் தான் என்னுடைய தேவன், மற்ற யாரும் சர்வ வல்லவர் என்று இல்லையே. காலாகாலமாய் என்னை போசிப்போல் இங்கே ஒருவரும் இல்லையே, நீ ஒருவரே என் தேவன் என்று அறிந்திருக்கும் பொழுதுதான் அடுத்த வசனத்திலிருந்து அவன் ஆரம்பிக்கிறது. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்து பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்னை நீக்கி அவர் நீங்களாக்கி எனக்கு சுகத்தை தருவார். வேடனுடைய கண்ணி போல் இருக்கக்கூடிய இன்றைக்குரிய கொரோனாவை பாருங்களேன். எங்கிருந்து கொரோனா வருகிறது என்று தெரியவில்லை, எப்படியோ வந்து சேர்ந்து விடுகிறது. தொட்டால் வரும் என்றார்கள், அல்லது சுவாசித்தால் வரும் என்று சொன்னார்கள், காற்றிலே வருகிறது என்று சொன்னார்கள், எப்படி வேண்டுமானாலும் வரும் என்று சொல்கிறார்கள். கொரோனாவுக்கு ஒரு உருவம் என்று எண்ணினார்கள், இப்பொழுது பல உருவம் கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்குரிய 2வது அலை என்று என்னவென்றால் வேறொரு உருவத்தில் வருகிறது என்று சொன்னார்கள். அன்று கொரோனா என்று அந்த கிரவுன் போல் உள்ள பங்கை சொன்னார்கள், இப்பொழுது வேறொரு உருவத்தை உண்டாக்கி கொண்டது என்று சொல்கிறார்கள். வி டோன்ட் நோ, அறியவில்லை. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அவர் அறிவார், அவர் என்னை தப்புவிப்பார். எப்பொழுது? நீரே என் தேவன், யூ ஆர் மை காட் என்று சொல்லுவனுக்கு தானே அந்த 91ஆம் சங்கீதம். எல்லோருக்கும் அல்லவே. யூ ஆர் மை காட், நீரே என் தேவன் என்று அமர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்திலே அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னால் எங்கே வாசிக்கிறோம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வதற்கல்ல, எல்லாம் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும், இதெல்லாம் அபியாசப்படுத்தி வாழாதபடி வசனத்தை உங்கள் வீட்டில் தொங்க விட்டிருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சொந்தமாக இல்லாத பங்கை வைத்து என்ன பிரயோஜனம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னால். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னால் போதாதான்? இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஆத்திரம் கொண்டிருக்கிறாள், என்னை இவன் விசாரிக்க வரவில்லை, இந்த கஷ்டத்தில் விசாரித்தானா, இது எனக்கு கொடுத்தானா, இது எனக்கு ஆதரவு தந்தானா, அதை அவன் கொடுத்து வந்திருக்க வேண்டும் அல்லவா,
இவன் அண்ணனா இருந்தால் என்ன, இவன் தம்பியாக இருந்து என்ன பிரயோஜனம், என் தங்கச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம், என் நண்பனாக இருந்து என்ன பிரயோஜனம், சபையில் இருக்கக்கூடிய பிரதராக இருந்து என்ன பிரயோஜனம், கொடுத்திருந்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்களே, அதை அமரச் செய்ய வேண்டும். நோ, ஒருவரும் என்னை விசாரிக்க தேவையில்லை. நான் வியாதிப்பட்டிருந்த பொழுது இத்தனை பேர் வந்து விசாரித்தார்கள், அவனு தானா என்று கைமாறம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் வந்தார்கள், அவனும் விசாரிக்கவில்லையே என்றெல்லாம் எண்ணியவர்கள் யார் என்று தெரியுமா? தங்கள் ஆத்மாவை அமர செய்யாதவர்கள், அமர்ந்திருக்க செய்யாதவர்கள், அப்படித்தான் சொல்வார்கள். அவர்கள் இவன் அல்ல இவள் யாரோ ஒருவர் என்னை விசாரிக்கவில்லை என்று சொல்வார்கள். யார் விசாரிக்க வேண்டும் சொல்லுங்கள், உங்களை யார் விசாரிக்க வேண்டும்? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடினால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய பாரங்களை வைப்பதே போலவே வருகின்ற கவலையெல்லாம் யார் மீது வைத்து விட வேண்டும்? அவர் மீது வைத்து விட வேண்டும். முடிவாக என்ன வர வேண்டும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எவ்வளவு? எல்லா கவலையும் வைத்து விட்டு அப்படின்னால் நோ ஒரீஸ், ஒரு கவலையும் இல்லை. அல்லேலூயா. என்னோட கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் சவாலாக வைத்திருக்கிறேன். அதுவும் சபை என்ற ஜீவியத்தில் நான் கடந்து என்னுடைய முழு நேர இந்த ஊழியத்தை செய்திருந்த வாழ்க்கையிலே 40 வருட இந்த வாழ்க்கையிலே சபை என்ற அந்த பகுதியில் நான் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு பாரம் என்னவென்றால், ஆண்டவரே, ஒன்றுக்கும் கவலைப்படாத ஜனத்தை உருவாக்கும். இந்த உலகம் கவலைப்படுகிறது. பிறக்கும்போதே மனிதன் அழிகின்றான், இறக்கும்போதும் அழிகின்றான். ஒன்றுக்காவது கவலைப்படாது இருக்க மறந்தான் இந்த மானிடன் என்று உலகம் பாடுகிறது. நானும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற ஒரு சந்ததியை காண வேண்டுமே. நான் வாழ வேண்டும். நான் வாழ்வதைப் போலவே அது போன்ற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று அப்படி ஒரு பாரம், ஒரு தாகம் என் உள்ளத்தில் அமிழ்த்துவது உண்டு. ஐ டிட் அண்ட் மினிஸ்ட்ரி. அந்த ஊழியங்களை நான் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையாக தான் செய்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அது ஏனென்றால் ஐ ஸ்டுட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று என்னுடைய கவலை எல்லாம் அவர் மீது வைத்து பழகி என்னை விசாரிக்கிறதை கண்ட மனுஷன். அதுபோலவே நான் மற்றவர்களுக்கு எவ்வளோ சத்தியங்களை நான் போதித்திருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். தட்ஸ் ஓகே. ஆனால் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா என்பது ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிவதில்லை. பட் ஐ டிட் மை பார்ட். என்னுடைய பங்கை நான் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிப்பாரா? எஸ், அவர் மாத்திரமே விசாரிப்பார். அவர் என்னை விசாரிக்கிறபடியால் என்ற இடத்தை வேறு ஒருவன் பிடித்துக் கொள்வதில்லை. யார் விசாரிக்க வேண்டும் என்று நான் என்ன வேண்டும்? எந்த மனிதன் ஆதரிக்க வேண்டும் என்று என்ன வேண்டும்? நோ ஒன், ஒருவரும் அல்ல. என்னை யார் விசாரிக்க வேண்டும்? ஒன்லி மை காட். இப்படி நான் சபையில் நான் இப்படி பேசுவது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெப நேரத்திலெல்லாம் அதைத்தான் சொல்கிறேன். ஆண்டவரே, என்னை யார் விசாரிக்க வேண்டும்? நீரே விசாரிக்க வேண்டும். நோ ஒன். என் கண்களில் கண்ணீரை யார் துடைக்க வேண்டும்? என்னை ஆதரவு தந்து தூக்கி நிறுத்த வேண்டியது யாராக இருக்க வேண்டும்? நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் எனி பிரதர், எனி சிஸ்டர், எனி மை ரிலேட்டிவ், என் சிஸ்டர், என் கூட பிறந்த சகோதரன் சகோதரி. நோ ஒன். இந்த நெய்பர், பக்கத்தில் உள்ளவர்கள், நோ ஒன், ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அது போன்று நீங்கள் வரும் பொழுது அவங்களை விசாரிக்க மாட்டாராம்? விசாரிக்க மாட்டாராம்? ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், 100% விசாரிப்பார் என்பதை நான் சொல்லுவதில்லை. என் வாழ்க்கையில் கர்த்தரோடு கொண்டிருக்கிற இந்த உறவிலை நான் சொல்ல விரும்புவதில்லை. there are so many things I will say. 200%. எங்கேயாவது 200% என்று எழுதியிருக்கிறதா? 100% தான் இருக்கும். ஏன் நான் 200% சொல்கிறேன்? இயேசு சொன்னதை போல் மெய்யாகவே என்று சொன்னால் 100%. அவர் சொன்னார், மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னது 200%. I will say 200%. மெய்யாகவே விசாரிப்பார். He never let me down. ஒரு நாளும் என்னை தள்ளிவிட மாட்டார், என்னை புறக்கணித்து விட மாட்டார், விசாரியாமல் கண்டும் காணாதே போல் போய்விட மாட்டார். ஹல்லேலூயா. அமரச் செய்து பழகுகிற கர்த்தரோடு கொண்ட உறவை பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பாவம் வந்திருக்கிறதோ? கொடும் புயலையாது, கொடும் புயல், ஒரு பாலிய மோகம் உள்ளே வந்திருக்கிறதோ? அகற்றுங்கள் அதை. என்னையும் தேவனையும் பிரிக்கின்ற அந்த
வாலிய முகமாக இருந்தாலும் சரிதான், பண ஆசையாக இருந்தாலும் சரிதான், போட்டியாக இருந்தாலும் சரிதான், பொறாமையாக இருந்தாலும் சரிதான், எதிர்கொள்கின்ற எத்தனையோ விதமான பகையின்ற நடிச்சவராய் வந்து நின்றாங்க சரிதான், தகர்த்து போடுங்கள், அத்தனையும் தகர்த்து போடுங்கள். ஒப்புரவாக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்று இருந்தாலும் சரிதான், go and reconcile with that brother, அந்த சகோதரனோட ஒப்புரவாகி விடுங்கள், உங்கள் பங்கிலே ஒப்புரவாகி விடுங்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ we don't know, அவர் மன்னிக்கிறாரோ மன்னிக்கவில்லையோ, அவர் ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பட் நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், மன்னித்திருந்திருக்க வேண்டும். டூ தட். அவர் எப்படி பிஹேவ் பண்ணினார் என்பதெல்லாம் அல்ல. ஐ சுட் பிஹேவ் இன் எ காட்லி வே, தேவத்திக்குரிய நடந்திருக்க வேண்டும். டூ தட். நத்திங் த சின், யாதொரு பாவம் குறுக்கே வந்து கலக்கம் அங்கே உண்டாக்கி விடக்கூடாது. அவருடைய இருதய கலக்கத்திற்கு மிகப்பெரிய காரியம் வெறும் கவலை மாத்திரம் அல்ல சோர்களே, உங்களை அமரச் செய்ய முடியாமல் தடை செய்கின்ற பாவங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அடைந்தவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். மறுபடியும் அடித்துக் கொள்ளுங்கள். உன் நெஞ்சிலே இருக்கக்கூடிய பாவத்தை சொல்லுங்கள், மறைந்திருக்கிற பாவத்தை சொல்லுங்கள், ஒருவரும் காணாத பாவத்தை சொல்லுங்கள். யாரோ கண்ட பாவத்தை அல்ல, மற்றவர்களாம் தெரிந்துவிட்ட பாவம் என்று இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்கள். நான் கர்த்தருடைய சமூகம் போகும்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கின்ற 10% வெளியே உள்ள பாவங்கள் என்று இருந்தாலும், மற்றவர்கள் காணுகின்ற ஒரு ஆத்திரங்கள், கோபங்கள், ஒரு தடித்த வார்த்தைகள், ஒரு முரட்டாட்டத்தமாக பேசுகின்ற பேச்சுகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் நான் சரி செய்த பிறகும் கூட 90% எல்லாம் மறைந்திருக்கிற என் இருதயத்தின் பாருங்கள். இது சுவிசேஷம் என்று தெரியுமா? ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்வார், மறைந்திருக்கிறவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். அந்தகாரத்தில் அந்தரங்கத்திலே இருக்கிறவர்களை வந்து ஒளிப்படத்தில் இருக்கிற பாவங்களெல்லாம் வெளிப்படுத்தி என்னை நியாயம் தீர்த்து விடுவார், என்னை க்ளீன் செய்து விடுவார். என்னை அமைதிப்படுத்த முடியாமல் கலக்கம் செய்வதெல்லாம் வந்து மறைந்திருக்கிற பாவம்தான். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று நீர் ஆராய்ந்து கொள்ளும். நானும் ஆராய்ந்து பார்த்தேன், கொஞ்சம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிறது போல் தோன்றுகிறது, அது எதுவாக இருக்கக்கூடும் என்று கேட்டிருக்க வேண்டும். மறைந்திருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கலைந்து போடுவேன். அப்படி ஒரு அமரச் செய்கின்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் ஐயா. நம்ம எல்லோரும் மார்த்தாளை போல் அவரை உள்ளே ஏற்றுக்கொண்டோம், ஆனால் மரியாளை போல் அவருடைய பாதத்திலே அமரவில்லை. அநேகர் தங்களுடைய சொந்த கவலையிலையும் பாரத்தில் தான் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அவர்கள் தேவனை முதன்மைப்படுத்த முடியவில்லை, தேவனுடைய சபையை முதன்மைப்படுத்த முடியவில்லை, ஜெபத்திற்கு முதலிடம் தர முடியவில்லை, வேத வாசிப்பிற்கு முதலிடம் தர முடியவில்லை, தேவ சித்தத்திற்கு முதலிடம் தர முடியவில்லை. ஏனென்றால் அமரவில்லை, அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து வாழ முடியவில்லை. ஒரு ஜீவனில் தேவனுடைய சபை ஒன்று இருக்கும் என்றால் அங்கே பாருங்கள், கொந்தளிப்பு 1000 என்றால் ஒரு நதி அங்கே ஓடுகிறதா? ஒரு மனுஷன் அங்கே நதி உள்ளவனாக இருக்கிறானா? குறைந்தது ஒருவனாக இருக்கிறானா? முன்னால் இருக்கிறவன் இருக்கிறானா? அவன் இத்தனை சமுத்திரத்தின் மத்தியிலும் மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் வீழ்ந்த அந்த நேரத்திலும் ஒரு நதி உண்டு. அங்கே கர்த்தர் வீற்றிருக்கிறார், அங்கே தேவன் அங்கே இருக்கிறார். அதுபோன்ற ஒரு சலசலப்பு நதியாய் இருக்கக்கூடிய சலசல என்று ஓடுகின்ற அந்த நதியாய் இருக்க வேண்டும் அல்லவோ? அது சாத்தியமா? உங்களை தான் கேட்கிறேன், சாத்தியமா? அது சாத்தியம்தானா? சொல்லுங்கள். எஸ், அது சாத்தியம். எவ்வளோ சாத்தியம்? மெய்யாகவே 100% + 100% 200% சாத்தியம். ஆனால் நீங்கள் சமூகத்திற்கு போகாமல் அது சாத்தியமல்ல. நீங்களாகவே ஒரு யோகாசனம் இருந்து கொண்டு அப்படியே மனதை அடக்கி, அப்படி கவனையெல்லாம் ஒடுக்கி, அப்படி உங்கள் சிந்தையெல்லாம் என்னத்தையோ பார்த்து யோசித்து கொண்டு இருந்தால் சாத்தியமல்ல. அந்த நேரத்தில் ஒரு நிம்மதியை போல் தோன்றும். எழுந்து வந்த உடனே மீண்டும் புயல் வீசிவிடும், வாசலே பாவம் படுத்து கிடக்கும், கவ்விக்கொள்ளும். எங்கே அது உங்கள் யோகாசனத்தில் அது போய்விடும். ஒரு நாளும் இல்லை. நோ, நீங்களாக இல்லை, கர்த்தரிடத்திலே அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அது சாத்தியம். அந்த அவருடைய கவலையெல்லாம் அவர் மீது வைக்கும் பொழுது சாத்தியம். அவர் என்னை விசாரிப்பார் என்ற விசுவாசம் வரும்பொழுது சாத்தியம். ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்று எல்லாவற்றையும் நீங்கள் அமரச் செய்வது வரும்பொழுது சாத்தியம். அல்லேலூயா. அதுபோன்று அவர் சொல்லும் பொழுது 39ஆம் வசனத்திலே என்ன எழுதியிருக்கிற பார்த்தீங்களா? மரியாள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து அமர்ந்து அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா.
எழுதப்பட்ட வசனம் என்பது வேறு, கர்த்தர் பேசுகிற வசனம் என்பது வேறு. எழுதப்பட்ட வசனத்தையே சிலர், அதுவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டு வசனத்தையே சிலர் எடுத்து 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 பேசிக்கொண்டே இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு வசனம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு வசனத்திற்கு உரிய பகுதிக்கும் உள்ள முக்கியமான காரியம் என்னவென்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் மோஸ்ட்லி லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வசனம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உள்ள வசனம் என்ன தெரியுமா? ஹி ஸ்பீக், கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. நாம் ஊமையான தெய்வத்திரண்டலே வரவில்லை என்று 1 Corinthians 12 சொல்லுவார். நம்மோடு பேசுகிற கர்த்தர், உயிருள்ள கர்த்தர் என்று அறிகிறோமே, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் என்ற அற்புதம் பழைய ஏற்பாட்டில் இல்லையா? பட் டுடே, இன்று பேசுவார். இன்றைக்குரிய பிரச்சனைக்கு உங்கள் பேசுவார். உங்களுடைய பிரச்சனையெல்லாம் இங்கே எளிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நோ, ஹீ வில் ஸ்பீக். ஏசு அதைத்தான் சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அப்பொழுது ஃப்ரெஷ்ஷாய் பேசுகின்ற வார்த்தையினாலே பிழைப்பான். இன்றைக்குள்ள என் சூழ்நிலைக்கு பேசுவார் ஐயா. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வசனத்தை வைத்து ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார் என்பது உண்மைதான். தட்ஸ் ரைட். ஆனால் அவர் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் முதல் அந்த சோதனையிலேயே சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹி வில் ஸ்பீக் டு மீ. அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வார்த்தைகளை அவன் கேட்டிருந்திருக்க வேண்டுமே. நீங்கள் அப்படி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது யாரை குறித்து பேசுவார் என்று எண்ணீர்கள்? அலாஸ்க்கு நான் கேட்குறேன், யாரை குறித்து பேசுவார்? நானும் சொல்கிறேன்னு கேளுங்கள். 200% அறிந்ததெல்லாம் ஹீ ஸ்பீக்ஸ் ஒன்லி அபவுட் மீ. இயேசு இந்த பூமியில் வரும்பொழுது சொன்னார், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று தான் சொன்னார். இந்த பூமியில் அவர் இறங்கும் பொழுது யோவான் அந்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் செய்ய வருகிறேன் என்று தான் வந்தார். என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று தான் கேட்டார். கெத்செமனே தோட்டத்தில் அழுததெல்லாம் உலகத்தின் பாவங்களை சுமக்க வந்தவர். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என்று தான் கேட்டார். யாரை குறித்தும் பேசவில்லை. we all must understand that. சரியாக விளங்கி இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், 200% நான் சொல்கிறேன், கேளுங்கள். he only speak about me. என்னை குறித்த காரியங்களையும் பேசினாரே அல்லாமல் ஒரு உதவி யாரொன்றை குறித்தும் பேசவே மாட்டான். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் கல்லறிவதற்கு வசனத்தை வைத்து வந்தார்கள். எழுதியிருக்கிறது, இந்த விபச்சாரி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மோசையின் பிரமாணம் கட்டளையிட்டிருக்கிறது, நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டபொழுது புதிய உடன்படிக்கையின் தாற்பயத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். உங்களிடத்திலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரிய கடவன் என்று சொன்னபொழுது வேசி என்று குற்றஞ்சாட்டினவன் வயது சென்ற வேதபாரன் கையில் கல் வைத்திருக்கிறான், அவன் கீழே போட்டு விட்டான். அவனுக்குள்ளும் பாவம் இருந்தது. வேசித்தனம் செய்யவில்லை, ஆனால் அவனுக்குள் இந்த பாவத்தை வெளிச்சமாய் காட்டினான். அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கே வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி வருகிறவன் இடறி போக மாட்டான். ஏன் அவன் இடரமாட்டான்? வெளிச்சத்தை கண்டு அவன் நடப்பான். ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு கல்லறிய வேண்டும் என்றால் அவர் எரிந்திருக்கலாம். அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு நான் வரவில்லை, ரட்சிப்பதற்கே வந்தேன். கெடப், எழுந்திரு, இனி போ, பாவம் செய்யாதே என்று அவர் அனுப்பி வைத்து விட்டார். சொல்லுங்கள், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டார் என்றால் அந்த வார்த்தை யாரை குறித்து பேசியிருப்பார்? ஒன்லி மீ. டோன்ட் டைவர்ட் இட். அதை மாற்றி விடாதீர்கள். என்னிடத்தில் மாத்திரமே பேசுவார். ஹல்லேலூயா. அவர் 41ஆம் வசனத்தை அந்த வித்தியாசத்தை அவர் சொல்கிறார். மார்த்தாள் அங்கே வந்தாள். அவள் முதலாவது உட்கார்ந்தவள் தான். ஆனால் 40ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா?
40ஆம் வசனத்திலே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தது. மார்த்தாளோ அவளும் உட்கார்ந்தவள் தான். உட்கார்ந்தவர்களிலே கூட சில நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவளும் பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் டிஸ்ட்ராக்டட், அவள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிவிட்டாள், கவனத்தை திருப்பி விட்டாள், அவள் கொஞ்சம் கலங்கி போய்விட்டாள். எவ்வளவு அவள் குறித்து சொல்லும் பொழுது 41ஆம் வசனத்தில் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று அந்த பகுதியை அங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன காரியங்கள் என்று தெரியுமா? உங்களை குறித்து மாத்திரமே நீங்கள் கேட்கும் பொழுது இட் இஸ் ப்ளஸ் என்ற அருமையான காரியங்கள் நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். யூ வில் ஃபைண்ட் ஃபால்ட், ஏராளமான குறைகளை நீங்கள் காண்பீர்கள். அவள் என்ன சொன்னாலும் தெரியுமா? அவள் சொன்னால் இவள் எனக்கு உதவி செய்யவில்லை என்பதை அவளுக்கு சொல்லும். 40ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவளுக்கு சொல்லும், எனக்கல்ல அவளுக்கு சொல்லும் என்று சொல்கிறாள். தட்ஸ் a பேட் திங். மோசமான ஒரு காரியம். சபையில் அப்படி நடந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளே. இதை அவருக்கு சொல்லும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டுமா? உடனே உங்களுக்கு ஒன்று சொல்வதை போல் நீங்கள் எண்ணிக்கொண்டு ஓகே நான் அவளுக்கு சொல்கிறேன் என்று நீங்கள் போய் இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று அவளுக்கு போய் நீங்கள் சொல்ல வேண்டுமா? நோ. இஃப் யூ ஆர் டைவர்ட்டட், டிஸ்ட்ராக்டட், நீங்கள் கவனத்தை திருப்பீடு என்று சொன்னால் அவளுக்கு சொல்லும் என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்து விடுவீர்கள். ஆதியின் பாவம் அதுதான். அதான் ஏன் இப்படி நடந்தது? நீ தந்து அந்த ஏவாளை திரும்பி பார்த்த பொழுது நீர் வெளியடைத்து வைக்கவில்லை உடைய தோட்டத்திற்கு ஒரு பாம்பு நுழைந்து விட்டு அந்த கொடிய பாம்பு தான். வேறொன்றை சொல்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்திலே மற்றவர்களை குறித்த ஒரு காரியத்தை வார்த்தைகளாய் கேட்பது என்று சொல்வது அவ்வாண்டமையா, அது புதிய உடன்படிக்கையினுடைய பாதை இல்லை. நாம் மலர்ந்திடும் புதுவழி என்று இருக்கிறதே, அந்த புதுவழிக்குள் வர வேண்டாமா? என்னை குறித்து அல்லாமல் யாரை குறித்து புத்தக சுருளை எனக்கு காட்டுவார்? ஒருவரையும் அல்ல. நிஜமாகவே அங்கே வேசித்தனம் செய்திருந்தாலும் உன்னிடத்தில் பாவம் உண்டல்லவோ என்று சொல்வாரே அல்லாமல் அவளை பார்க்க மாட்டேன். அவளை பார் என்று சொன்னால் அவளை பார்க்கவே மாட்டேன், உங்களைத்தான் பார்ப்பேன். டிஸ்ட்ராக்டட். அநேகர் தன்னுடைய நிலையை விட்டு, தன் கூட்டை விட்டு அலைகின்ற குருவியை போல் டிஸ்ட்ராக்டட், திசை திரும்பி போய்விடுகிறார்கள். லுக் அதர்ஸ், மற்றவர்களுக்கு அங்கே நடந்தது இங்கே நடந்தது என்று சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். மற்றவர்கள் குறித்த காரியங்களை குறித்தே யோசித்து கொண்டு கண்ணீர் வடித்தாலும் வடிப்பார்கள். எனத்தையாவது பேசிக்கொண்டே இருப்பார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் உங்களை விட்டு போய் எவ்வளோ நேரமோ பல மணி நேரம் ஆகிவிட்டு போய்விட்டார். நீங்களோ டிஸ்ட்ராக்டட். கவனத்தை நீங்கள் திருப்பி அவளுக்கு சொல்லும். அதைத்தான் முக்கியமாக ஆண்டவர் சொன்னார். அநேக காரியங்களை குறித்த கவலைகளை பல காரியங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே முக்கியமானது என்னவென்றால் அவளுக்கு சொல்லும். என் கணவன் சொல்லும், என் மனைவிக்கு சொல்லும், அந்த பிரதருக்கு சொல்லும், அந்த சிஸ்டருக்கு சொல்லும். தேட் இஸ் டிமானிக். கிட்டத்தட்ட பெய்த்தனத்திற்கு உரியது. அந்த விஷத்தை பாய்ச்சி விட்டு அவன் சென்று விட்டான், தோட்டத்தை விட்டு போய்விட்டான். ஏதேன் தோட்டத்திற்கே வந்து விஷத்தை பாய்ச்சி விட்டான் அவள், அந்த பாம்பு என்று சொல்லுகின்ற டிஸ்ட்ராக்டட். தேவனை விட்டுவிட்டு, தேவனும் நானும் என் தேவனு என்ற உறவை விட்டுவிட்டு டிஸ்ட்ராக்ஷனை காண்பித்து வைத்து விட்டான். ஐ டெல் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். அதுபோல் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து விசனம் அடைகின்ற, அந்த வருத்தம் அடைகின்ற என்று சொல்வது ஆங்கிலத்தில் டிஸ்ட்ராக்டட். திசை திரும்பி போய்விடாதீர்கள், ஒருபோதும் போய்விடாதீர்கள். சர்ப்பம் தந்திரம் உள்ளது. வசனத்தை வைத்து கொண்டே அவன் வருவான். வேத புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று அவன் நிற்பான். தெரியும், வேத புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்னதென்று நான் கண்டேன். தேவநாய கர்த்தர் ஒருவரே தவிர ஒருவரே ஆராதிக்காமல் இருப்பாயாக. கீழே விழும், குதித்து விழும், தூதரில் தாங்குவார்கள். ஐ நோ தேன், எனக்கு தெரியும். காட் ஹஸ் ஸ்போக்கன் டு மீ. தேவநாய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. ஐ நோ தேன்.
ஹல்லேலூயா. வசனத்தை இன்னொருவருக்கு பாய்ச்சி சோதிப்பது பெய்த்தனம். அந்த வசனத்தை வைத்து இன்னொருவருக்கு சொல்லி சொல்லி இயேசுவுக்கே சொல்லிவிட்டான் இந்த பிசாசானவன். டோன்ட் இன்வால்வ் தட் டிமாண்டிங் டு ஷோ த வேர்ஸ் டு அதர்ஸ். திணித்து சொல்லுவது, புத்தி சொல்லுங்கள். அதை கவனமாய் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் சொல்ல பழகுங்கள். ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் உங்களுடைய பெய்த்தனத்துக்குரிய வசனம் சொல்லியிருந்தெல்லாம் சொல்லிக்கொண்டு போவது என்று சொல்வது புதிய உடன்படிக்கை ஜீவியம் அல்லவே அல்ல. அவளுக்கு சொல்லும் என்று இயேசுவிடத்தில் வந்து நேரடியாக கேட்டுவிட்டாள். ஆண்டவர் அங்கே அவர் சொன்னதெல்லாம் முடிவாகி சொன்னது என்னவென்று தெரியுமா? 42ஆம் வசனத்திலே, மார்த்தாள் மரியாள் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், உன்னை மாத்திரமே கர்த்தர் உனக்கு என்ன பேசினாரோ அதற்கு கீழ்ப்படி. மரியாள் அவள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தட்ஸ் a குட் பார்ட். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்று சொல்வது, தன்னையே ஆலோசித்து ஏசு இந்த பூமிக்கு வரும்பொழுதும் ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, புத்தக சொல்லி என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று கண்டார். கெத்செமனே அவருக்கு மரணத்தினுடைய இந்த கடைசி அந்த இடத்திற்கு அவர் போகும் பொழுதும், பிதாவே என் சித்தம் அல்ல என்று நான் சொன்னார். யாரை குறித்தும் பேசவில்லை. சீசர்கள் அப்பொழுது போக போகிறார்கள், அவரை விட்டு விலகப் போகிறார்கள். அதை சொல்லவில்லையே. ஏதாவது கருத்தை காட்டி வரப்போகிறான், அதை குறித்து கேட்கவே இல்லையே. என்னை குறித்து என்ன இருக்குன்ற கேட்டாரே ஐயா. மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். ஹல்லேலூயா. அது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் ஒரு ஜீவியம். இந்த வாழ்க்கையில் நான் பல்லாண்டு வாழ்கிறேன், செழித்த வாழ்க்கையை வாழ்கிறேன். டிஸ்ட்ராக்ட் ஆகி வருத்தமடைந்து பாதை விட்டு விலகி பிறரை நியாயந்திருத்து பிறருக்குரிய குறைகளை கண்டு தங்கள் ஜீவியத்தில் கிடக்கின்ற நாட்களை பார்ப்பதே இல்லை. தாங்கள் திருந்த வேண்டிய பதியை கண்டதில்லை. தாங்கள் வந்து எழுந்து வந்த குழியை அவர் பார்ப்பதில்லை. தேவனுக்கு நன்றியாக இருப்பதில்லை. சபைக்கு கூட நன்றியாக இருப்பதில்லை. என்னுடைய வார்த்தைக்கு நன்றியாக இருப்பதில்லை. அவர்கள் அதை அந்த குறை என்றும் இந்த குறை என்றும் ஏராளமான குறைகளை இந்த பிசாசானம் கொண்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது சொல்லும் பதில் சொல்லும் என்று கேட்பதே போல் கேட்கின்றவர்களும் வரும்பொழுது டிஸ்ட்ராக்டட். அவர்கள் அநேக காரியங்கள் குறித்து விசனமடைந்து கவலைப்பட்டு வருகிறார்களே, அது தகுந்தானா? இது நல்லது தானா? உங்களை அமர்ச்சியதற்கு வேண்டுமல்லவோ? நீங்கள் ஏன் மற்ற அநேக காரியங்களை குறித்து நீங்கள் தூக்கி போட்டு கவலை கொண்டு வர வேண்டும்? நத்திங், ஒன்றுமில்லை. ஃப்ரம் டுடே, இன்று முதல் தேவையானது ஒன்றே. சொல்லுங்கள், தேவையானது. சேர்ந்து சொல்லுங்கள், எஸ். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏனென்றால் மரியாள் மார்த்தாளை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையும் தனக்கென்று ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாளோ அவளுக்கு சொல்லும் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் சகோதரியவே சொல்லிவிட்டாளே. அப்படி ஒரு பயங்கரமான வீழ்ச்சிக்குள் நான் போய்விடக்கூடாது. நான் கொஞ்சம் பேராக இருந்தாலும் இப்படி நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே ஏசாயாவில் சொல்வதை போல் ஏன்னோ இந்த கர்த்தரால் நாட்டப்பட்ட அந்த நீதியினுடைய விருட்சம் என்று எழுதிக்கிறது. அப்படி நீதியின் விருட்சமாய் நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையை செழித்து விடும். நீ என்ன பொருளாதாரம் உடையவர்கள், பொருளாதாரம் குறைவாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் காரியமில்லை. என்ன இருக்கிறது இல்லை என்பது காரியம் என்றும் இல்லை. வாழ்க்கையை செழிப்பை கொண்டு வந்து வைத்து விடுவார். இந்த பிளான்டிங் ஆஃப் த ட்ரீ என்று அங்கே எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சமாய் வளர்ந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவையான ஒன்றை நீ கண்டுபிடித்து விட்டீர்கள். எல்லா கவலைகளையும் அமர செய்து அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டீர்கள். இதுபோன்று சீரும் சிறப்புமான வாழ்க்கை என் தனிப்பட்ட ஜீவியம், என் குடும்ப ஜீவியம், என் சபையினுடைய ஊழியத்தில் நான் கண்டு அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை ஒருவரும் பறித்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் நான் தேவையானது ஒன்றே என்பதை அறிந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். குறைகள் உண்டு, ஆனால் அந்த குறைகளில் மத்தியிலேயும் கூட கொஞ்சம் தள்ளாட்டம் வருவதை போல் வந்தாலுமே கூட பின்பு நிலைநிறுத்தி கொண்டு அந்த தேவையான ஒன்றை மாத்திரமே பிடித்து கொண்டு நான் போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள்
பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அவர் என்ன சொல்வார் என்று தெரியுமா? நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியனே என்று தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களை வரவேற்க வேண்டும். அந்த வரவேற்பு வேண்டாமா? நல்ல வகை தெரிந்து கொண்ட என் மகனே என்று சொல்ல வேண்டாமா? தேவையான ஒன்றை பற்றி கொண்ட என் மகனே மகளே என்று சொல்ல வேண்டாமா? கூட்டமாக நீங்கள் போகிறீர்கள்? நோ, தனிப்பட்ட விதத்தில் இந்த சாட்சியை நாம் பெற வேண்டாமா? அதுபோன்ற இந்த சாட்சியை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், குடும்பம், நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய சபையிலேயும் வாழ்ந்து பிராசிக்க வேண்டும். அப்படி பிராசித்து விட்டால் இந்த மலர்ந்திடும் புது வழிக்குள், இந்த மலர்ந்திட்டு இந்த புது வழிக்குள் அநேகரை கூட்டி சேர்த்து விடலாம். அநேகர் நம்மை போல் மாறிவிடுவார்கள். கர்த்தர் செய்வார். அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபம் செய்ய கடவும். பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் தியானித்த நம்முடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷமான இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. நாங்கள் கேட்டும் அதை நாங்கள் கீழ்ப்படியாது போய்விடாதபடி தன் முகத்தை சுவாவத்தை கண்டும் விலகி செல்கிற கண்ணாடியை போல் இல்லாதபடி நாங்கள் நின்று உற்று பார்த்து எங்களை கழுவி வாழ கிருபை செய்தலும். நாங்கள் கூடியிருக்கிற அனைவருக்கும் தேவையானது ஒன்றே என்பதை என்னதென்பதை அறிந்திருக்கிறோம். அதன்படி இன்று முதல் வாழ பாக்கியம் செய்வீராக. நல்ல சபையாய், அன்புள்ள சபையாய், ஐக்கியமுள்ள சபையாய், ஒரு வசனத்தின் ஆதாரத்திலே கட்டப்பட்ட சபையாய், நிலைத்திருக்கிற சபையாய் ஓங்கி வளர, அநேக ஆத்மாக்களை கொண்ட சபையாய் வளர, அநேகரை பக்தியுள்ள மக்களை ஈர்த்து கொள்கிற சபையாய் வாழ தொடர்ந்து அனுகிரகம் செய்து பெரிய காரியங்களை செய்வீராங்க. தொடர்ந்து செய்வீர். அப்படிங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லோரையும் அப்படியாய் இந்த ஜீவ பாதையிலே நிலைநிறுத்தி வெளிச்சமாய் மாற்றி ஆஸ்வதிப்பீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.